பார்க்கலாம் இந்த பதிவில். அமுத சுரபிங்கிற இதழில் வெளியான இந்த சிறுகதை இலக்கிய சிந்தனை அமைப்பின் சிறந்த சிறுகதைக்கான விருதை பெற்றது. இது திருமதி சாந்தா தத் அவர்கள் எழுதிய கோடை மழை. கண்களை அகல விரிச்சு எங்கோ பார்த்துக்கிட்டு இருந்த அந்த குழந்தை திடீர்னு அழ ஆரம்பிக்குது. இப்படித்தான் அரை மணி நேரமா விட்டு விட்டு அழுதுட்டே இருக்குது குழந்தை. பசியா, காய்ச்சல், அசதியா என்னன்னு ஒண்ணுமே புரியாம குழந்தையுடைய அவஸ்தைய நினைச்சு அவஸ்தைப்பட்டுக்கிட்டு இருந்தாரு ஆறுமுகம். குழந்தைக்கு 2 முடக்கு டீ தண்ணி கொடுத்து தானும் குடிச்சா நல்லா இருக்கும்னு தோணுச்சு. டீ விற்கிற பையனை வேற உள்ள விட மாட்டாங்க. வெளியில போய் டீ குடிக்கலாம்னா வர்றதுக்குள்ள இடம் போயிடுச்சுன்னா என்ன பண்றதுங்கிற பயம் வேற. இடத்தை காக்க மேல் துண்டை போட்டுக்கிட்டு போனா அதை எடுத்து போட்டுட்டு அடாவடித்தனமா இடம் பிடிக்கிற பொறுமை இல்லாத இந்த ஜனங்க கூட மல்லு கட்ட முடியாதுன்னு பேசாம நின்னுட்டாரு. ச்சே, விடிஞ்சதும் விடியாததுமா ஓடி வந்தும் எந்த பிரயோஜனமும் இல்லாம போச்சு. வர்றதுக்குள்ள இவ்வளவு கூட்டம் சேர்ந்துடுச்சு அப்படின்னு வருத்தப்பட்ட ஆறுமுகம் குழந்தைய தோல்ல போட்டுக்கிட்டு சமாதானப்படுத்தினாரு. வரிசை ஆமை வேகத்துல நகருது. பேசாம போயிடலாமா அப்படின்னு கூட தோணுது. கை மருத்துவத்துக்கு கட்டுப்படாத 2 நாள் காய்ச்சல் தனியார் மருத்துவமனைக்கு போக வக்கில்லாத போது பொறுமையா நின்னுதான் ஆகணும், வேற வழி இல்லை அப்படின்னு சொல்லி அங்கேயே நின்னுட்டு இருக்காரு. 3 மணி நேரத்துக்கு மேல குழந்தைய கையிலேயே வச்சிருந்தனால கையெல்லாம் கடுகடுக்க ஆரம்பிக்குது. பத்தாததுக்கு முதுகு வலி வேற. ஃபெனாயிலு, டெட்டாலு, டிஞ்சர் வாசம் காலி வயித்த புரட்டிடுச்சு. என்ன செய்ய, கிழட்டு உடம்பு எவ்வளவுதான் தாங்கும்? இது என்ன மனசா அதட்டி மிரட்டி மூளையில முடக்க? இப்படியெல்லாம் ஆறுமுகம் யோசிச்சுக்கிட்டு இருந்த நேரத்துல திடீர்னு அழுகுரல் கேக்குது. யாரோ என்னவோன்னு எல்லாரும் சுத்தி முத்தியும் பார்க்க பல பேர் சேர்ந்து அழுகை ஓலமிட்டாங்க. வரிசையில நின்ன ஒருத்தர் சொன்னாரு, 2 நாளா இழுத்துட்டு இருந்துச்சான், இப்பதான் முடிஞ்சது. இப்படி போய் சேர்ந்தா பரவாயில்லன்னு நினைக்கிறபடியா இருக்கு என் நிலைமை. இந்த ஒரு உசுர் இருக்கே என்ன நம்பி, இது எப்போ வளர்ந்து தன்னை தானே பார்த்துக்கிற அளவுக்கு ஆளாகி அது வரைக்கும் நான் உசுரோட இருக்கணும் இல்லையோ அப்படின்னு நினைக்கும் போதே ஒரு விதமான கலவரம் வந்து தொத்திக்க அந்த குழந்தைய மார்போட சேர்த்து அணைச்சுக்கிட்டாரு ஆறுமுகம். மரத்தடி அழுகை சத்தம் இன்னும் அதிகமா இருந்தது. ச்சே, ஆஸ்பத்திரினாலே ஒரே அழுகையும் ஓலமுமா போச்சு. இதே ஆஸ்பத்திரியில தானே விருச்சமா வாழ வேண்டியவன் அல்பாயுஸ்ல போய் கட்ட மாறி கிடந்தான். அது நடந்து முழுசா 6 மாசம் கூட ஆகல அப்படின்னு தான் மகன் பிணமா ஆஸ்பத்திரியில கிடந்த அன்னைக்கு நடந்ததையெல்லாம் யோசிச்சு பார்த்தாரு ஆறுமுகம். பாவம், 30 வயசு கூட இருக்காது, இன்னும் எவ்வளோ இருக்கு, அதுக்குள்ள பாழா போன யமனுக்கு அவசரம் பாரு. நீ வேற, இது தானா தேடிக்கிட்ட சாவான். அடப்பாவமே, ஆண்டவன் கொடுத்த உசுறு, இவனுக்கு என்ன அதிகாரம் இருக்கு எடுத்துக்க? இவனுங்களை எல்லாம் பழைக்க வச்சு கழுவுல ஏத்தி சாவடிக்கணும். சரியான கோழ பசங்க. போறவன் பொட்டுன்னு போயிட்டான், இருக்கிறவன் ஆயுசுக்கும் இல்ல அல்லாடணும். இப்படி பல பேரு பல விதமா பேசினாங்க அன்னைக்கு. உண்மைதான், தகப்பனையும் தான் பெத்த பிள்ளையையும் பாதுகாக்க வேண்டிய இடப்பட்ட வாரிசு 2 பேரையும் நட்டாத்துல விட்டுட்டு போயிட்டான். ஆறுமுகம் தான் 6 மாசமா கிடந்து அல்லாடுறாரு. இப்ப கூட பெத்தவங்க இல்லாத குழந்தை ஆயிடுச்சேன்னு தான் அங்கலாப்பு பெரியவருக்கு. மத்தபடி புள்ளைய பிரிஞ்ச துக்கமெல்லாம் ஒன்றும் இல்லை. அந்த அளவுக்கு மனசுல வெறுப்பு மண்டி கிடந்தது. அவனுக்கு வியாதி இல்ல, வெக்க இல்ல, விஷத்தை குடிச்சுக்கிட்டு 1/2 நாள்ல பொட்டுன்னு போயிட்டான். அப்படி என்ன தீராத கஷ்டம்னு கேக்குறீங்களா? கட்டுன பொண்டாட்டி 4 நாள் காய்ச்சல்ல படுத்து கண்ணை மூடினது தாங்க முடியலையாம். இவனும் கூடவே போய் சேர்ந்துட்டான். இப்பவோ அப்பவோன்னு இருக்கிற அப்பனை பத்தி நினைக்காட்டி கூட பரவாயில்ல, இந்த பிஞ்சு குழந்தைய பத்தி கூட நினைக்காம உசுர விடுற அளவுக்கு அப்படி என்ன அதிசய அன்பு பொண்டாட்டி மேல? மழை தண்ணி இல்லாததுனால சொந்த பந்தம் எல்லாத்தையும் விட்டுட்டு பட்டணத்துக்கு பொழப்பு தேடி வந்த இடத்துல 40 வருஷமா நிழலா இருந்தவ மண்ணுக்குள்ள போனதுக்கு அப்புறம் நான் ஒன்னும் அவ கூடயே சாங்கலையே. வைராக்கியமா நான் வாழல இத்தனை காலம். ஒத்த ஆளா இவனை வளர்த்து ஆளாக்கி வேலை வாங்கி கொடுத்து குடும்பஸ்தனாக்கி அப்படின்னு பழசையெல்லாம் யோசிச்சுக்கிட்டு இருந்த ஆறுமுகத்துடைய சிந்தனைகளை கலைச்சது அந்த குரல். அட, நகரு பெருசு, வைகுண்ட வாசல் திறக்கிறாப்புல ஒரு வழியா கதவு திறந்துடுச்சு. நீ என்னடா அண்ணா எந்த கோட்டையோ பிடிக்கிறாங்கிற நினப்புல இருக்கிற. நட நட.
முக்கி முனகி குழந்தை தூங்கி போயிருந்தது. வரிசை முன் நகர அந்த அறைக்குள்ள இருந்து ஒரு பெண் வெளியில வந்தா. தன் தாயோட தோல்ல கோழி குஞ்சு மாதிரி ஒரு குழந்தை ஒடுங்கி கிடக்க, அவ கை அந்த குழந்தைய சுத்தி அணைச்சிருந்ததை பார்க்கவே மனசுக்கு இணக்கமா இருந்தது. கையில இருந்த குழந்தைய இறுக்க அணைச்சுக்கிட்டாரு. தனக்கு பிறகு இந்த அரவணைப்பு அந்த குழந்தைக்கு கிடைக்காதே அப்படின்னு ஒரு விதமான பயம் வந்து தொத்திக்கிச்சு பெரியவருக்கு. பிள்ளைய பரிசோதிச்ச டாக்டர் நெஞ்சில சளி கட்டி இருக்கிறதுனால காய்ச்சல்னும் பக்குவமா பாத்துக்கிட்டா 2 நாள்ல சரியாயிடும்னு சொன்னாரு. ஊசி போட்ட வழியில அழுதுகிட்டு இருந்த குழந்தைய சமாதானப்படுத்திக்கிட்டே அங்க இருந்த நர்ஸு கேட்டா, உங்க கை ஏன் பெரியவரை இப்படி நடுங்குது? வீட்டுல வேற யாரும் இல்லையா அப்படின்னு கேட்ட அவளுக்கு ஒரு புன்னகைய மட்டுமே பதிலா கொடுத்துக்கிட்டு எப்பவும் மருந்து வாங்குற கடையை நோக்கி நடக்க ஆரம்பிச்சாரு ஆறுமுகம். வாங்கய்யா, உட்காருங்க. என்னாச்சு? பிள்ளைக்கு உடம்பு சரியில்லையா? இப்படி கொடுங்க அப்படின்னு சொன்ன மருந்து கடை பாபுவை பார்த்த பெரியவர், இப்போ உன்கிட்ட மருந்து வாங்க மட்டும் வரல பாபு, நீ ரொம்ப நாளா சொல்லிக்கிட்டு இருக்கியே, அது இப்போ எனக்கும் சரின்னு படுது. இந்த பிள்ளைக்காக இன்னும் நிறைய நாள் உசுரோட இருக்கணும்னு தான் எனக்கும் ஆசை. நெஞ்சில உரம் இருந்தாலும் உடம்பு கேட்கணுமே. சாவோட மல்லுக்கு நிக்கிற வயசா எனக்கு. அதனால நாளைக்கு நீ அவங்கள கூட்டிட்டு வந்துடு. ஐயா, அப்போ நீங்க? ஆமாப்பா, நெசமாத்தான் சொல்றேன். அம்மாங்கிற பாசமே தெரியாம இருக்க இந்த குழந்தை என்ன பாவம் பண்ணுச்சு? பெண்ணோட பரிவும் பாசமும் ஒரு குழந்தைக்கு எவ்வளவு முக்கியம்னு இப்பதான் எனக்கு நல்லா புரிஞ்சுது பாபு. இத பிரிஞ்சிருக்க முடியாதேங்கிற என்னுடைய சுயநலத்துக்காக இத அனாதையா விட்டுட்டு போறது எவ்வளவு பெரிய பாதகம். அதான் இந்த முடிவு எடுத்துட்டேன். அதுவும் இல்லாம அவங்க உனக்கு நல்லா தெரிஞ்சவங்கன்னு வேற சொல்ற. பத்திரமான இடத்துக்கு தான் புள்ள போய் சேருதுங்கிற நிம்மதி எனக்கும் இருக்கும். அவங்கள உடனே வர சொல்லிடு, ஆக வேண்டியதை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் கொஞ்ச நேரம் அங்க இருந்தா எங்காவது மனசு மாறிடுமோங்கிற பயத்துல விறுவிறுன்னு நடக்க ஆரம்பிச்சாரு பெரியவர். ராத்திரி எல்லாம் தூக்கம் இல்லாம புரண்டு படுத்துக்கிட்டு இருந்தாரு. அடுத்த நாள் பாபு கூட வந்தவங்களை பார்க்கும்போது பிள்ளை பாக்கியம், ஏக்கம், தவிப்பு, எதிர்பார்ப்புன்னு அத்தனையும் அவங்க முகங்கள் பார்க்கும்போது புள்ள பாதுகாப்பா தான் இருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை வந்துச்சு. அவர் எடுத்திருக்கிற முடிவு சரியானதுதான் அப்படிங்கிற உறுதி வந்துச்சு. உங்களுக்கு கவலையே வேணாம் ஐயா, இப்படி சொல்றது கூட சரியில்லைதான். நல்லா பாத்துக்கிறோம்னு பெத்தவங்க யாராவது உறுதிமொழி எடுக்கிறாங்களா என்ன அப்படின்னு இப்போ இந்த குழந்தையால அப்பாவாக போற அந்த பையன் சொன்னான். ஐயா, ரொம்ப பெரிய மனசோட எங்க வாழ்க்கைக்கு ஒரு நம்பிக்கை கொடுத்திருக்கீங்க. நன்றி சொல்றதுக்கு பதிலா உங்ககிட்டயே இன்னொரு உதவியும் கேட்கிறோம். அதாவது குழந்தைய பிரிஞ்சு சிரமப்படாம நீங்களும் பேசாம எங்களோட வந்துடுங்களேன். எங்க 3 பேருக்குமா ஒரு பெரிய துணையா இருக்கும். நீங்க எதுக்கும் தயங்காதீங்க ஐயா. நாம ஒருத்தருக்கு ஆதரவா முடிஞ்ச அளவுக்கு உதவியா இருப்போம். சரின்னு சொல்லுங்க ஐயா அப்படின்னு அந்த மனிதர் கேட்கவும் அதிர்ந்து போயிட்டாரு ஆறுமுகம். யாருக்கு யார் உதவி? எவ்வளவு பெரிய விஷயம்! அதை இவ்வளவு எளிமையா, தனக்கு எந்த சங்கடமும் வந்துடக்கூடாதுன்னு எவ்வளவு பக்குவமா கேட்கிறான் இவன். மலை மாதிரி இருந்த எல்லா பிரச்சனைகளையும் எப்படி ஒரே நாள்ல தீர்வுக்கு வந்துச்சு? குழந்தைய எடுத்துக்கிறதே பெரிய விஷயம், அந்த குழந்தை கூட தன்னையும் சேர்த்து ஸ்வீகரிக்கிறேன்னு சொல்றானே அப்படின்னு பெரியவர் ரொம்பவுமே நெகிழ்ந்து போயிட்டாரு. அங்க இருந்த மருந்து கடை பாபுவை பார்த்து, பாபு, இப்போதைக்கு எனக்கு சாவு வராதுன்னு தோணுதுப்பா அப்படின்னு சொல்லி கை கூப்பி நின்னாரு அந்த பெரியவர்.